ஆல்ரைட் நண்பா. ஸோ கிளாஸ் எடுத்த கேஸ்டல் பேப்பர் வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. எப்படி இருந்தது மறக்காமல் கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எந்த லெவலில் வந்து என்ஜாய் பண்ணீங்க. பை த வே இதை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு பார்த்தா நிறைய விஷயம் இருக்குது. ஸோ ஒன்றா நம்ம வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து கோடியோட மேட்ச்லேருந்து பார்ப்போம். ஸோ நம்ம வந்து ஷோவோட ஸ்டார்டிங்கே வந்து கோடியோட மேட்ச்லேருந்து தான் பார்த்தோம். கோடி வர்சஸ் ஏஜே ஃபார் அன்டிஸ்பியூட்டட் டைட்டில் மேட்ச்சு. ஸ்டார்டிங்கில் பார்த்தோன்னா அஃப்கோர்ஸ் கோடி வந்து டாமினேட் பண்ணுவார். தென் வந்து அந்த ஹேண்ட் கப் பார்த்தோன்னா ஏஜே வந்து போடுவார் கோடிக்கு. அண்ட் அப்போ பார்த்தோன்னா செம்ம டாமினேட் பண்ணுவார் ஏஜே. ரியலி ஸ்டார்டிங் ஃபுல்லாக பார்த்தா நீங்கள் வந்து ஏஜேவே டாமினேட் பண்ணுறது பார்ப்பீங்க. பட் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அவர் வந்து மாமா ரோட்ஸ் கிட்ட வந்து போவார். ஐ மீன் மீச்சில் நம்மளோட கோடி ரோட்ஸோட அம்மா கிட்ட. அண்ட் கோடி ரோட்ஸோட அம்மா பார்த்தோன்னா ஏஜேவை ஒரு சாப்பாக தான் விட்டுருக்கணும். ஐ திங்க் ஸ்கிரிப்டில் பார்த்தோன்னா ஒரு சாப்பாக தான் இருந்தது. ஆனால் அதை அடிச்சதுக்கப்புறம் பார்த்தோன்னா கோடியோட அம்மா வந்து அதை என்ஜாய் பண்ணாங்க போல். 2-3 வாட்டி பார்த்தோன்னா இன்னும் வந்து போட்டிருப்பாங்க. அண்ட் அவங்க வந்து சிரிச்சிருப்பாங்க. ஸோ அவங்களே என்ஜாய் பண்ணியிருக்காங்க. இது வந்து அவுட் ஆஃப் ஸ்கிரிப்ட்னு நினைக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஏஜே கூட சேர் வச்சு அட்டாக் பண்ணலாம் போவார். அதே ஷாக்கில் பார்த்தோன்னா அந்த சைடு வந்து கோடி வந்து கட்டு போட்டுருவார். பிளட் வந்துடும். ஸோ அஃப்கோர்ஸ் இந்த மேட்ச் வந்து பிளட் அந்த ஒரு பிளட் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் வந்து இன்னுமே வந்து நல்லா கொண்டு போயிருக்கு. ஏன்னா நினச்சி பாருங்களேன், மேட்ச் வந்து ஷார்ட்டாக தான் இருந்தது. அண்ட் எண்டிங் நான் சொல்ல தேவையில்ல. ஸோ அந்த மாதிரி மேட்ச்சில் வந்து பிளட்டு கூட இல்லைன்னா மேட்ச் வந்து முக்கியம் இருந்திருக்கும். ஸோ அந்த மேட்ச்சில் அந்த பிளட் வந்ததுனால பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து அது நல்லாவே வந்து காமிச்சிருக்கு விஜுவலாக. அண்ட் அஃப்கோர்ஸ் அண்ட் ஹேண்ட் கப்பு, சேரு, ஸ்டிக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த டேபிள். ஸோ நிறைய விஷயம் வந்து அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க. பேக் ஸ்டேஜ்லேயே வந்து போயிருப்பாங்க. அப்புறம் நிறைய எதிர்பார்த்தேன் நான் பேக் ஸ்டைலில் என்னென்னமோ பண்ணுவாங்கன்னு. பட் சும்மா போனாங்க, உடனே சீக்கிரமாக உள்ளே கூட வந்துட்டாங்க. ஸோ எதிர்பார்த்த மாதிரி இல்லைன்னு சொல்லுவேன். ஆனால் மேட்ச் உண்மையிலே நல்லா இருந்தது. ஆனால் எங்கே சொதப்புனாங்கன்னா எண்டிங்கில் தான். நினச்சி பாருங்களேன், கோடி வந்து அந்த ஸ்டீல் ஷேப் எடுக்க அண்ட் ஏஜே பார்த்தோன்னா அதை பார்த்து பயந்து ஐயோ ஐக்கிட்டுன்றாரு. எப்படி ஒருத்தன் வந்து 20 வருஷம் மேலே வந்து ரெஸ்லிங் கம்பெனியில் இருக்கிறான். பல வாட்டி சாவை வந்து பார்த்துருக்கான் ரெஸ்லிங்கில். அவள் வந்து ஸ்டீல் ஸ்டெப்பை பார்த்து ஐக்யூட் பண்ணுறான்னா இது எந்த மாதிரி ஒரு வஸ்டிங் எண்டிங் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. எனக்கு பர்சனலி எனக்கு இந்த எண்டிங் வந்து பிடிக்கல. ஏஜே வந்து இந்த மாதிரி ஒரு பயந்தாங்கோலி மாதிரி காமிச்சு ஐக்யூட் பண்ணுறது. நைட்லேயே நான் வந்து இதுக்கான ரியாக்ஷன் வீடியோ வந்து போட்டிருந்தேன். அதில் வந்து ஒரு கமெண்ட் கூட பார்த்துருந்தேன். யாருன்னு சொல்ல மாட்டேன். பட் அவர் வந்து கோடி ஃபேன் கிளியராக தெரியும், ப்ரொஃபைல்லே இருக்கும். அந்த கமெண்ட்டை பார்த்த உடனே எனக்கு புரிஞ்சுது இது வந்து கோடியோட க்ரை பேபிஸோட வேலைன்னு. ஐ மீன் நான் வந்து இங்கே என்ன சொல்லுகிறேன், ட்ரிபிள்ஸ் மேலே வந்து நான் கோவப்படுறேன். ஐ மீன் நான் என்ன சொல்லுகிறேன், ஏஜே மாதிரி ஒரு பேர் லெஜண்ட். அவர் 20 வருஷத்துக்கு மேலே பார்த்தா வந்து இந்த ரிங்கில் வந்து சர்வை பண்ணின்னு இருக்காரு. ஆனால் சம்மந்தமே இல்லாமல் பார்த்தா கோடி க்ரை பேபி வந்து அதில் வந்து கோடி சொல்லிடுறாங்க. கோடி மேலே என்ன உனக்கு காண்டு. ஐ மீன் நான் வந்து கோடி பற்றி இங்கே பேசவில்லை. கோடி மேலெலாம் ஒரு பேர் ரெஸ்பெக்ட்டுங்க. அவர் வந்து மேட்ச்னு ஒன்று வந்து அவர் வந்து தரமாக செஞ்சு கொடுத்துறாரு. டவுடி பார்த்தா மேபி ஸ்டோரியில் புக்கிங் வந்து மொக்கையும் பண்ணலாம். பட் இருந்தாலுமே பார்த்தா கோடி மேட்ச்னு வந்து சூப்பராக வந்து நம்மளை வந்து என்டர்டெயின் பண்ணிட்டு போகிறாரு. நல்லா மேட்ச் வந்து ஃபுல் எஃபர்ட்டோட வந்து போடுறாரு. பட் இங்கே சம்மந்தமே இல்லாமல் கோடி க்ரை பேபிஸ் பார்த்தா கோடியை உள்ளே கொண்டு வந்துடுறாங்க. ஐ மீன் அவங்க வந்து ப்ரூவ் பண்ணிடுறாங்க நான் வந்து கோடி க்ரை பேபின்னு. ஓகே ஃபைன். இப்போ நம்ம அடுத்த டாபிக் வரும். ஸோ இந்த மேட்ச்சில் பார்த்தோன்னா அஃப்கோர்ஸ் கோடி வந்து ஜெயிச்சார். தன்னோட டைட்டில் வந்து ரீட்டைன் பண்ணார். அண்ட் எண்டிங் பார்த்தா வீடாக இருந்தது. அண்ட் அவர் பார்த்தா செலிப்ரேட் பண்ணி போயின்னு இருப்பார். அண்ட் சோலோ வச்சுக்கோ மாதம் வருவார். ஆக்சுவலி கோடி செலிப்ரேட் பண்ணியிருக்காரு. அண்ட் சோலோ பார்த்தா கிளாப் தட்டி வர்றாரு. நம்ம ஆள் ஜெயிச்சிட்டாம்பா கோடி அந்த மாதிரி. ஸோ அது வந்து ஃபன்னியாகவும் இருந்தது. அண்ட் பேடாஸாக என்ட்ரி பண்ணார் சோலோ. அண்ட் எஸ் அதுக்கப்புறம் டாங்காலு அட்டாக் பண்ணிடுறாங்க. அண்ட் அவங்கள கோடியை காப்பாற்ற பார்த்தோன்னா நம்மளோட ரேண்டி அண்ட் கேவின் ஓன்ஸ்லாம் வந்து வராங்க. ஸோ 3 பேரும் பேபி ஃபேஸு, கோடி, ரேண்டி, கேஓ. மேபி நம்ம வந்து உங்களுக்கான 6-man tag team மேட்ச் பார்க்கலாம் இன் ஃபியூச்சர் வரப்போகிற பேப்பரில். தென் நம்ம அங்கே ஒரு மூமெண்ட்டை பார்க்குறோம். ஒரு பெரிய டீஸ் வந்து நம்ம வந்து பார்க்குறோம். எஸ் ரேண்டி ஆர்ட்டனோட கண்ணு பார்த்தோன்னா கோடியோட அந்த அன்டிஸ்பியூட்டட் டைட்டில் மேலே இருந்தது. ரியலி ஒரு வாட்டியில் 2 வாட்டியில் பல வாட்டி பார்த்தோன்னா அவரோட கண்ணு வந்து கோடியோட அந்த அன்டிஸ்பியூட்டட் டைட்டில் மேலே தான் இருந்தது. அண்ட் அஃப்கோர்ஸ் இது எதுக்கான டீஸ்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்ம எல்லாருமே வந்து கோடியோட இந்த டைட்டில் ரேண்டில் ஒரு பெரிய மேட்ச் வந்து ஒன்று எதிர்பார்க்குறோன்னா அது வந்து ரேண்டி வர்சஸ் கோடி தான். ஸோ ரியலி இது வந்து ஒரு பெரிய பேங்கராக இருக்க போது மேபி சம்மர் ஸ்லாம் தான் நான் வந்து எதிர்பார்க்குறேன், பார்க்கலாம். பட் எஸ் ரேண்டியோட கண்ணு கோடியோட அன்டிஸ்பியூட்டட் டைட்டில் மேலே இருக்குது. ஸோ கோடி வந்து கொஞ்சம் உஷாராக தான்ப்பா இருக்கணும். ஏன்னா ரேண்டியை நம்ப முடியாது. அவுட் ஆஃப் நோவேர் எங்கேருந்து வேணால் ஒரு ஆர்க்கை வந்து வீழ்ந்துடும். தென் நம்ம அப்படியே வேர்ல்டு டைட்டில் மேட்ச் பார்த்தோன்னா டேவன் பீஸ் வர்சஸ் சிஎம் பங்க். இந்த மேட்ச்லேயே பார்த்தோன்னா சில பெரிய விஷயம் வந்து நடந்திருக்கு. முதல்ல பார்த்தோன்னா இந்த மேட்ச்சில் அஃப்கோர்ஸ் நம்மளோட ட்ரூக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் என்ட்ரி வந்து கொடுத்துருக்காங்க. மேபி அதை பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து நினச்சிருக்கலாம் அப்போ ட்ரூ தான் வந்து ஜெயிக்க போகிறாருன்னு. பட் அப்படி கிடையாது. சும்மா ஹோம் டவுனால் ஒரு ஸ்பெஷல் என்ட்ரி வந்து பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ட்ரூ பார்த்தோன்னா ஒரு டைவ் வந்து அடிப்பார். பயங்கரமாக இருக்கும். அதை பார்க்கவே தரமாக இருக்கும். தென் பார்த்தோன்னா டேவன் பீஸ்ட் வந்து அந்த மாதிரி ஒரு டைவ் வந்து அடிப்பார். பட் அவரோட கால் பார்த்தோன்னா இந்த ரோப்பில் வந்து மாட்டிக்குது. ரியலி அது வந்து ரொம்ப ஸ்கேரியாக இருந்தது. அது பார்க்கும்போதே பார்த்தோன்னா அவ்வளோதான் மேட்ச் காலி. மேட்ச் வந்து ஃபஸ்ட்டாக ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி வந்து ஃபீல் ஆச்சு. பட் எப்படியோ பார்த்தோன்னா
அந்த மேட்ச்சில் டேவன் பீஸ் வந்து கண்டினியூ பண்ணார். அது பார்க்க உண்மையிலே ஒரு பெரிய இன்ஜுரி மாரி ஃபீல் ஆச்சு. பட் இருந்தாலுமே பார்த்தோன்னா டேவன் பீஸ் வந்து அதெல்லாம் ஹேண்டில் பண்ணி இந்த மேட்ச் வந்து கண்டினியூ பண்ணார். பெரிய ரெஸ்பெக்ட் டேவன் பீஸ்ட்டுக்கு. அவர் வந்து அதெல்லாம் ஹேண்டில் பண்ணிட்டாரு. ட்ரூ கூட வந்து அந்த இன்ஜுரி மேலே வந்து அவர் கையை வைக்க மாட்டார். அண்ட் ஒரு மூமெண்ட்டில் ட்ரூ மேக்கிட்ட வந்து வீழ்ந்து கிடப்பார். அந்த குதிச்சு ஏந்திருப்பார்ல, ஏந்து அந்த டான்ஸ் ஆடி இதெல்லாம் பண்ணும்போது ஃபேன்ஸும் வந்து வேறு லெவலில் வந்து என்கேஜ்மெண்ட்டாக இருப்பாங்க. செம்ம பாப் வரும் அப்போலாம். அண்ட் எஸ், எண்ட் ஆஃப் த டே நம்ம பார்க்குறோம் ரெஃப்ரி மேலே பார்த்தா டேவன் பீஸ் வந்து தெரியாமல் அட்டாக் பண்ணிடுறாரு. ரெஃப்ரி கீழே விழுந்துடுறாப்புல. அதுக்கப்புறம் ட்ரூ தன்னோட கிளைமர் போடுறாரு. 1 2 3 4 5 6க்கு மேலே பார்த்தோன்னா ஃபேன்ஸ் வந்து கவுண்ட் பண்ணிடுறாங்க. ஸோ ஆக மொத்தத்தில் அங்கே பார்த்தோன்னா ட்ரூ வந்து ஜெயிச்ச மாதிரி தான். திரும்பி பார்த்தா இன்னொரு ரெஃப்ரி பார்த்தா ஓடி வராப்பில். அண்ட் 1 2 பட் 3 வந்து பண்ணல. அண்ட் அந்த ரெஃப்ரி யாருன்னு பார்த்தா பெஸ்ட் இந்த வேர்ல்டு சிஎம் பங்க். அவர் வந்து இல்லை 2 தான்ப்பான்னு சொல்கிறாரு. அதை பார்த்து ட்ரூ வந்து சாம கோவம் படுறாரு. கழுத்தை பிடிச்சிடுறாரு ட்ரூ இது சிஎம் பங்கோட. பட் அங்கே சிஎம் பங்க் பார்த்தா லோ ப்ளோ போட்டுறாரு. அதுக்கப்புறம் என்ன, அந்த மூமெண்ட்டை யூஸ் பண்ணிடுறாரு டேவன் பீஸ். அதுக்குள்ளே அந்த ரெஃப்ரி வந்துடுறாப்புல. எக்ஸாக்டாக ரோமன் மேட்ச்சில் நம்ம பார்ப்போம்ல, அந்த ஒரு ஃபார்முலா தான் பார்த்தா இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எஸ், டேவன் பீஸ் தன்னோட டைட்டில் வந்து ரீட்டைன் பண்ணிடுறாரு. அண்ட் ட்ரூவோட கோவம் பார்த்தோன்னா வேறு மாதிரி நம்ம வந்து பார்ப்போம். இன்ஃபேக்ட் ஃபேன்ஸ்லாம் கூட வந்து பூ பண்ணுறாங்க. ரியலி நான் வந்து இந்த மாதிரி க்ரௌட் வந்து பார்த்தது கிடையாது. ஏஜே கூட வந்து பூ பண்ணியிருப்பாங்க. அதாவது பிளட் வர வச்சிருப்பார்ல, பயமாக அட்டாக் பண்ணியிருப்பார். அந்த மேட்ச் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏஜே தான் வந்து அதிகமாக டாமினேட் பண்ணியிருப்பார். அண்ட் கோடியை வச்சு செஞ்சிருப்பார் ஓவராலாக நீங்கள் மேட்சை பார்த்தீங்கன்னா. ஸோ அதனால் பார்த்தா ஃபேன்ஸ் வந்து ஏஜே பூ பண்ணியிருப்பாங்க. நீங்கள் வந்து ட்ரூ மெக்கன்டையரை வந்து பூ பண்ணியிருப்பாங்க. அண்டு நம்ப முடியல, பட் சிஎம் பங்க் பார்த்தீங்கன்னா சியர் வந்து கிடைக்கும். ரியலி அங்கே வந்து ஸ்காட்லாண்டோட ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா சிஎம் பங்க் வந்து சேட் மீது சேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ கொஞ்சம் வியர்டாக இருந்தது. இது மட்டும் இல்லாமல் அந்த எண்டிங் கேட்டிங்கன்னா, அதாவது இந்த ஷோவோட எண்டிங் கேட்டிங்கன்னா அதே வந்து கான்ட்ரவர்சியாக தான் வந்து முடிஞ்சிருக்கு. அதாவது சமந்தா பார்த்தீங்கன்னா அங்கே வந்து தேங்க்யூலாம் வந்து சொல்லியிருப்பாங்க. ஆனால் அங்கே இருக்கிற ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து பூ பண்ணியிருப்பாங்க. ரியலி பூ பண்ணின்னு இருப்பாங்க. ஆல்சோ அந்த அரினாலாம் விட்டு போகும்போது எல்லாருமே வெளியே கிளம்பும்போது கூட பார்த்தோன்னா ஃபேன்ஸோட ரியாக்ஷன் வந்து ரொம்ப வந்து கான்ட்ரவர்சியாக இருந்திருக்கு, மிக்சடாக இருந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் வந்து அகைன் நாங்கள் பேப்பர் நடக்குமான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டவுட்டு தான். ஏன்னா அந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்சியாக பார்த்தோன்னா ஷோ வந்து எண்டாக இருக்குது. ஸோ ட்ரூ வந்து அகைன் கிளாஸ் அட் த கேஸ்டில் தோத்துட்டாரு. ரியலி பாவங்க அந்த மனுஷன். ஆனால் என்ன பண்ணுறது, ஸ்டோரி லைன் வந்து அப்படி தான். நேற்று நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஏன்னா இன்னொரு சைடில் பார்த்தா குந்தரா வந்து அந்த கிங் ஆஃப் த ரிங் இதை டோர்னமெண்ட் ஜெயிச்சு உட்காந்துருக்காரு. அவருக்கும் வந்து வேர்ல்டு டைட்டில் வேணும். அப்படி பார்த்தாக்கா இங்கே வந்து ட்ரூ தோகிறதா வந்து நியாயம். அண்ட் ட்ரூ வர்சஸ் சிஎம் பங்கான மேட்ச்சில் அஃப்கோர்ஸ் டைட்டில் வந்து தேவை கிடையாது. பட் ஹோம் டவுனில் தோற்றுது. அஃப்கோர்ஸ் அது வந்து ஒரு பெரிய இது தான். போன வாட்டியும் சோலோ கையில் தோத்தார். இந்த வாட்டி பார்த்தோன்னா சிஎம் பங்கால வந்து தோத்தார். அஃப்கோர்ஸ் டவுடி பார்த்தோன்னா ட்ரூ வந்து ரொம்ப நிறைய டிசர்வ் பண்ணுறாரு. பட் அவரை இந்த மாதிரி வந்து புக் பண்ணுறாங்க. பட் ஸ்டோரி லைனுக்கு அதுதான் வந்து தேவை. இது மட்டும் இல்லாமல் அஃப்கோர்ஸ் நம்ம வந்து சிஎம் பங்க் வர்சஸ் ட்ரூ மெக்கன்டையருக்கான ஒரு தரமான ஃபியூடை வந்து இனிமேல் தான் வந்து பார்க்க போகிறோம். அதாவது இந்த ஃபியூடோட லெவல் பார்த்தோன்னா இப்போ வந்து அனதர் லெவலில் வந்து போயிட்டு இருக்குது. நான் நேற்று ப்ரெடிக்ஷனில் வீடியோ சொன்ன மாரி இப்போ வந்து இந்த கதை வேறு மாதிரி இருக்க போகுது. அண்ட் இஃப் ஐ எம் நாட் ராங், இப்போ கரண்ட்லி இந்த கம்பெனியில் ஒரு பெஸ்ட் ஹாட் டாபிக், ஹாட் ஸ்டோரி லைன் இருக்குன்னா ஏதோ அது வந்து சிஎம் பங்க் அண்ட் ட்ரூவோட ஸ்டோரி லைன் தான் நான் வந்து சொல்லுவேன். ஒரு மெயின் ஸ்டோரி லைன் வந்து நான் சொல்லுவேன். ஆல்சோ கிளாஸ் அட் த கேஸ்டில் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தோம் ஆஃப் ஏரோட சில வீடியோஸ் அண்டு பிக்ஸ்லாம் வந்து தெரிய வந்திருக்கு. ட்ரூ வந்து எந்த மாதிரி கோபமாக இருக்காருன்னு. ரியலி அந்த மனுஷன் வந்து இத்தனை வாட்டி தோத்துட்டார்ல, அப்போ அவரோட அந்த மைண்ட் செட்டை யோசிச்சு பாருங்கள். அவர் என்னெல்லாம் பண்ணியிருக்காரு. ஆனால் திரும்பி சிஎம் பங்கால வந்து தோத்துட்டாருன்னு, அதுவும் தன்னோட ஹோம் டவுனில். ஸோ ஆஃபரில் பார்த்தோன்னா வேறு மாதிரி அசிங்கமாக பேசினிருக்காரு. செம்ம கோபமாக இருக்கார் ட்ரூ மெக்கன்டையர். அண்ட் அதுக்கு போகிறாரு நம்மளோட வேட் பேரட். ரியலி பார்த்தோன்னா அவர் வந்து லைவ்லேயே வந்து சொல்லிட்டாரு சிஎம் பங்க்லாம் வந்து கம்பெனிலேருந்து ஃபயர் பண்ணிடணுன்னு வேட் பேரட் வந்து சொல்லுவார். இன்ஃபேக்ட் ஆஃபரில் கூட பார்த்தோன்னா ட்ரூ மெக்கன்டையர் பின்னாடியே பார்த்தோன்னா ட்ரூ இது வேட் பேரட் வந்து இருப்பார். ஸோ அவரும் பார்த்தோன்னா ரொம்ப கோபமாக இருப்பார் சிஎம் பங்க் மேலே. அந்த மனுஷன் வந்து எப்படி இப்படி பண்ணலான்ட்டு. ஸோ லிட்டரலி எனக்கு வந்து இங்கே வேட் பேரட் வந்து ட்ரூவோட மேனேஜர் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து வந்துச்சு. மேபி ஆகலாம், என்னன்றது என்னால் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஜஸ்ட் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். இன்ஃபேக்ட் இந்த பேப்பர் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தோன்னா ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் நம்மளோட ட்ரிபிள்ஸ் வராரு. அண்ட் அவர் பார்த்தோன்னா தேங்க்ஸ் பண்ணுறாரு சிஎம் பங்கை. ஏன்னா அவர் பார்த்தோன்னா எதிர்பார்க்கலையே இந்த ஷோவில் சிஎம் பங்க் வருவார்னு. பட் அவர் வந்தார். அண்ட் அதுக்கு வந்து அவர் தேங்க்ஸ் பண்ணுறாரு. அண்ட் இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் பார்த்தோன்னா வேட் பேரட் வந்து இன்னும் கோவப்படுறாரு. ஸோ நான் வந்து இந்த கம்பெனியில் ஒருத்தனை ரெஸ்பெக்ட் பண்ணுறான்னா இந்தமாரி அதாவது ட்ரிபிள்ஸை பண்ணுறேன். ஆனால் அவனும் வந்து இந்தமாரி சொல்கிறான், இது வந்து தப்பு, இது வந்து சரியே கிடையாது. சிஎம் பங்கெலாம் வந்து கம்பெனிலேருந்து ஃபயர் பண்ணுறோம். அண்ட் அந்த புல்ஷிட் என்னென்னமோ பார்த்தோன்னா
வேட் பேட் வந்து சொல்லுவார். ஸோ ரியலி பார்த்தீங்கன்னா வேட் பேட் வந்து ட்ரிபிள் எச் மேலே கோவப்படுறாரு. எப்படியும் வந்து அவர் வந்து நான் தேங்க்ஸ் பண்ணலாம் சிஎம் பங்கை இந்தமாதிரி அவர் பண்ணதுக்கு. அண்ட் சிஎம் பங்க் மேலே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ட்ரூ மேக்கெட்டு அண்ட் வேட் பேட் வந்து கோவமாக இருக்காங்க. அண்ட் வேட் பேட் எங்கே இருக்காரு? ஸ்மாக் டவுனில். மேபி வரப்போ ஸ்மாக் டவுனில் பார்த்தீங்கன்னா சிஎம் பங்கை நீங்கள் வந்து பார்க்கலாம். அது எதுக்கு வராருன்னு அது கூட சொல்கிறேன். ஸோ பேஸ் கான்ஃபரன்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே கேட்குறாங்க, ஸோ நீங்கள் வந்து இந்த மேட்ச்சில் ஒரு ரெஃப்ரியாக வந்தீங்க, ஸோ இன்ட்ரிங்கில் வந்தீங்களே உங்கள் கை வந்து சரியாயிடுச்சா, இனிமேல் நீங்கள் வந்து ரிசல்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்களான்னு வந்து பேஸ் கான்ஃபரன்ஸில் வந்து கேட்குறாங்க சிஎம் பங்க் கிட்ட. அண்ட் சிஎம் பங்க் சொல்கிறாரு, இல்லை நான் வந்து இன்னும் ரிசல்ட் பண்ணுற மேலே கிளியர் ஆகலை, இன்னும் டாக்டர் வந்து சொல்லலை. ஆனால் வரப்போ ராவில் நான் வந்து மேபி வரமாட்டேன், ஆனால் ஸ்மாக் டவுன் சிக்காகோவில் நடக்குதுன்னு நினைக்கிறேன், ஆனால் நான் அங்கே வருவேன் அண்ட் மேபி வந்து ஒரு குட் நியூஸ் கொடுப்பேன் அந்த மாதிரி பார்த்தா சிஎம் பங்க் வந்து சொல்கிறாரு. ஸோ வரப்போ ஸ்மாக் டவுனில் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ரியில் அங்கே வேட் பேட் வந்து கத்தின்னு இருப்பார். பை தி வே ஸ்மாக் டவுனில் பார்த்தீங்கன்னா சிஎம் பங்க் வரப்போகிறாருன்னு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. மேபி அவர் வந்து இன்ட்ரிங்காக கிளியர் ஆகிட்டார் அந்த மாதிரி சொல்லலாம். அதில் நம்ம அப்புறம் பார்க்கலாம் அப்டேட் வீடியோவில். ஸோ இந்த மாதிரி பார்த்து சொல்லியிருக்காரு சிஎம் பங்க். பார்க்கலாம் என்ன சொல்ல போகிறாருன்னு. ஆல்சோ ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் நம்மளோட டேவன் பீஸ் கூட வந்து தன்னோட இன்ஜுரி பற்றி வந்து பேசுகிறாரு. அவர் வந்து சொல்கிறாரு, எனக்கு வந்து இப்போ என் கால் வந்து என்னோடய ஆங்கிள் வந்து சரியாக வந்து ஃபீல் ஆகலை, ஸோ மேபி ஆனால் நான் ஹோப் பண்ணுறேன் அதுக்குன்னு நான் வந்து டைம் ஆஃபில் எடுக்க மாட்டேன் அந்த மாதிரிலாம் வந்து அவர் சொல்லுவார். லெட்ஸி நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அந்த இன்ஜுரி எப்படி இருக்குன்னு. ஏன்னா இப்போ வந்து அவருக்கு வலிக்குது அந்த மாதிரி பார்த்தா அவர் வந்து சொல்லுவார். ஸோ ஹோப் பண்ணுறேன் அவர் வந்து எதுனா பெருசாக வந்து இன்ஜுரி ஆகிடக்கூடாதுன்னு. இது மட்டும் இல்லாமல் எஸ் ஒரு தீ வந்து பிடிச்சிருக்கு. ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா கோடி வர்சஸ் சோலோ சிக்கோவா பிளட் லைன் வர்சஸ் கேஓ ரேண்டி கோடிக்கான ஒரு டாக்டி மேட்ச் போடுற மாதிரி ஒரு ஐடியா வந்து நமக்கு கிடச்சிருக்கு. இன்னொரு சைடில் ட்ரூ வர்சஸ் சிஎம் பங்கான ஃபியூட் வந்து அனதர் லெவலில் தீ வந்து பிடிச்சிருக்கு. வேட் பேட் கூட வந்து அதில் ட்ரூ கூட இருக்கிற மாதிரி நம்ம ஒரு ஆங்கிள் வந்து பார்த்துருக்கோம். அண்ட் நிறைய விஷயம் இனிமேல் தான் வந்து நடக்க போகுது. ஸோ இதெல்லாம் எப்படி இருந்தது மறக்காமல் கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதுக்கப்புறம் தான் நான் வந்து அப்டேட் வீடியோ வந்து போட போகிறேன். ஸோ அதுவும் வந்து பேங்கராக இருக்க போகுது. அண்ட் ரொம்ப வெயில்னால பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து உட்காந்து ரெக்கார்ட் பண்ண முடியல. ஸோ அதுக்கு வந்து சாரி. அண்ட் ஓகே, பார்க்குறவங்கள அப்டேட் வீடியோக்கு ஒரு லைக் வந்து போட்டுருங்க. வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக வந்தால் அதான் லைக் போட்டுருங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாலேயும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க.